ബിസ്മില്ലാഹിർ റഹ്മാനിർ റഹീം. ഇർഷാദത്തെ ഹബീബ് ஞானோபதேசங்கள் அல்ஹாஜ் ஹ்வாஜா ஹபீபுல்லா ஷா அலைஹி ரஹ்மா அவர்கள் அருளியது. தந்துரை. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். தன்னில் தானாகி தனித்து ஏகனாகி தனிப்பெரும் கருணையாய் அருட்பெரும் புதையலாய் அறிவுச் சுரங்கமாய் ஞானப் பிளம்பாய் தன்னாட்சி புரியும் எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா தனது வல்லமையை வெளிப்படுத்த எண்ணங்கொண்டு தனக்கு பிரதிநிதியாக இருக்கத்தக்க முறையில் அரிய படைப்பொன்றை தனது சாயலில் அமைத்து மகிழ விரும்பினான். இவ்விருப்பம் காரணமாக இன்சான் எனும் மானிட பிறவியின் வடிவம் இறைவனது சிந்தனையில் கருப்பொருளாய் சமைந்தது. இத்தகைய மானிட வர்க்கம் வாழ்க்கை நடத்தி வருவதற்காகவும் வணக்கம் புரிந்து இறைவனை வெளிப்படுத்துவதற்காகவும் பல்லுலகங்களையும் பற்பல வகை படைப்புகளையும் அம்மனித வர்க்கத்திற்கு பேருதவியாகவே இருக்கத்தக்க முறையில் முட்கூட்டியே படைத்து அவனே அவற்றை காத்து வந்தான். இறைவன் தான் நாடிய தருணமும் வேளையும் வந்தபோது தனது எண்ணத்தில் உள்ள மானிட வர்க்கத்தை படைக்க எண்ணி அப்படைப்பின் முதற்கனியாய் முதல் மனிதராய் முதல் பிரதிநிதியாய் முதல் வழிகாட்டியாய் ஹவ்ரத் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஆணாகவும் அவர்களுக்கு அரும்பெரும் துணையாக இருந்து வர ஹஸ்ரத் அவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பெண்ணாகவும் படைத்து மனித இனப்பெருந்தொடரை இப்பரந்த உலகிலே துவக்கி வைத்தான். பின்னர் மானிட வர்க்கம் தன்னை அறிந்து தெரிந்து புரிந்து இறுதியில் தன்னை அடைந்து கொள்வதில் பயிற்சியும் பக்குவமும் பெறுவதற்காக கணக்கற்ற நபிமார்களையும் ரசூல்மார்களையும் கால தேச நிலைக்கு ஒப்ப அம்மனித இனப்பெருந்தொடரினையே அணி அணியாய் ஏற்படுத்தி வைத்தான். இதன் பின்னர் தனது ஆதி எண்ணத்திற்குள் எண்ணமாய் சிந்தைக்குள் சிறந்த சிந்தனையாய் கருத்துக்குள் திருப்பொருளாயிருந்த சம்பூரண தூதுவரை இறுதி நாள் வரை உள்ள காலமனைத்திற்கும் ஏற்ற முறையில் ஒரு பெரு நபியை வெளிப்படுத்த இறைவன் எண்ணினான். இறுதி நபி அவர்கள் தோற்றமாவதற்கு முன்னமேயே இறுதி நபி அவர்களின் வருகை பற்றியும் நிறைமறை குர்ஆன் ஷரீஃப் அருளப்படுவது பற்றியும் காலத்தொடர் அனைத்திலும் தீர்க்கதரிசிகளை முன்னறிவிப்பு செய்யும் தோரணையிலும் முன் விமர்சனப்படுத்தி வைக்கும் விதத்திலும் அனுப்பி தனது தனிப்பெரும் கருணையை நிறைவேற்றி வைத்தான். இதன் பின்னர் தான் படைத்த காலங்களிலேயே வசந்த காலமாயும் திருவருள் சுரக்கும் புனித காலமாயும் உள்ள யானை ஆண்டு ரபியுல் அவ்வல் மாதம் வளர்பிறை 12 திங்கட்கிழமை அதிகாலை ஆதவன் தன் பொற்கதிர்களை பரப்புவதற்கு முன் இளந்தென்றல் வீசும் இனிய வேளையில் அகில கோடி படைப்பினத்துக்கும் அருட்பெரும் தலைவராகவும் இறுதி நபியாகவும் ஹஸ்ரத் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பெருந்திருவாக தோற்றுவித்தான். பல் உலகங்களுக்கும் பரமன் தன் தூதுவராக அனுப்பி வைத்தான். இருட்குஃபிரின் இனம் அனைத்தையும் அகற்றி மருட்பவம் அனைத்தையும் போக்கி அருட்பொருட்கொடும் அருட்பெருங்கொடை வள்ளலாக இருக்கும் முறையில் ஏற்படுத்தி வைத்தான். என்னே மண்பதைகள் மீதுள்ள அல்லாஹ்வின் தனிப்பெரும் கருணை, அல்ஹம்துலில்லாஹ். இத்தகைய இஸ்லாமிய மெய்ஞானம்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னர் அவுலியாக்கள், குத்துபுமார்கள், மஷாயிஹ்மார்கள், உலமாக்கள் ஆகியவர்களால் மண்பதைகளுக்கு செவ்வனே விளக்கப்பெற்று இறுதி நாள் கியாமத்து நாள் வரை நன்கு போதிக்கப்படுவதாய் அமைந்து வருகின்றது. உலக வாழ்க்கை என்பது ஒரு பெருங்கடலை போன்றது. இக்கடலில் தான் மனிதன் நீந்தி கரை எனும் மோட்சம் அடையக்கூடியவனாக இருக்கின்றான். ஆனால் இடையில் ஏற்படக்கூடிய ஆசை எனும் நீர் வாழ்வனவும் பற்று எனும் பெரும் புயல் காற்றும் மாயை எனும் பேர் அலைகளும் அலப்பொருளும் அல்லல்களுக்கும் இன்னல்களுக்கும் இலக்காகாமல் இறுதி வரை சென்று வெற்றிக்கரை ஏறுவது அம்மனிதனுக்கு நீங்காத கடமையாகும். இதற்கு ஒவ்வொரு மனிதனும் தனக்கொரு சரியான மரக்களத்தை தேர்ந்து கொள்வது கடமையுள் பெரும் கடமையாகும். வாழ்க்கை எனும் பெருங்கடலில் மனிதன் தனது நீங்கா கடமையாகிய மெய்ஞான பெருவாழ்வை மெய்ஞான பெருமகிழ்வை அடைந்து கழிப்பதற்கு ஒவ்வொரு மனிதனும் அருள் மரக்கலம் போன்றுள்ள ஷேகே காமில் என்ற தேர்ச்சியடைந்த ஞான குரு ஒருவரை அணுகி அவர்களிடம் ஷரீஅத், தரீகத், ஹகீகத், மாரிஃபத் என்ற சரியை, கிரியை, யோகம், ஞானம் ஆகிய பயிற்சிகளை முறையாக பெற்று குறைவர தேர்ந்து
நிறைவுற்ற சுலூக் எனும் பேரொளி பாதையில் சீருற நடந்து செல்வது அவனுக்குரிய அரிய அழகிய கடனாகும். அறிவை அருட்கொடையாக பெற்ற அன்பனே, இப்பொழுது நீ நன்கு சிந்தித்துப் பார். அரிதினும் அரிதாகிய மானிட பிறவியை நீ அழகுற அடைந்துள்ளாய். அரிதாகிய முஸ்லிமாக நீ மிளிர்கின்றாய். யாரும் பெற முடியாத திருக்குர்ஆனை பெருமறையாகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மூலஞான குருவாகவும் வழிகாட்டியாகவும் பெற்றுள்ளாய். உன்னை தோற்றுவித்து தன்னை காட்டிக்கொள்ளாமல் இருக்க விரும்புகின்றானே, அந்த ஒப்பற்ற தன்மைக்கு நீ அருகதை உடையவனாக ஆகிக்கொள்வதில் நீ கருத்து கொண்டாயா? உன்னில், உன் வாழ்வில், உன் உயிரில் எந்த ஒளி சுடர்விட்டு பிரகாசிக்க வேண்டுமோ அந்த தன்மைக்கு தக்க விதத்தில் உனது உள்ளத்தை கண்ணாடியாக்கிக் கொண்டாயா? ஆம் என்று துணிந்து சொல்ல உனக்குரிய ஷேகு என்பவரை நீர் தேர்ந்தெடுத்துக் கொள்வாயா? அப்படியானால் நீ அதிர்ஷ்டசாலிதான். உன் வாழ்வின் உண்மையான லட்சியத்தை நீ தெரிந்து கொண்டாய். உனக்கு தகுந்த தலைவர் ஷேகு நிச்சயம் உனக்கு அருந்துணையாக இருப்பார், அருள் வழிகாட்டுவார். இந்த இர்ஷாதத்தை ஹபீப் என்ற நூல் ஞானவழி செல்பவர்களுக்கு அருந்துணை புரிவதாக வரைந்து வெளியிடப்பட்டுள்ளதால் இதனை பெற்று முறையாக செல்வதற்குரிய சந்தர்ப்பத்தை ஆர்வம் படைத்த அனைவரும் அடைய வேண்டும் என விரும்புகின்றேன். மேலும் ஞான பயிற்சிகளை நேரில் மக்கள் பெறுவதற்காக ஹான்காயே ஹபீபியா என்ற ஞான பயிற்சி ஆசிரம் ஒன்றையும் நடத்தி வருகின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நன்மையான காரியங்களுக்கு நற்கிருபை செய்தருள்வானாக, ரஹ்மத்து செய்வானாக. ஆமீன். இந்த புத்தகம் நல்ல முறையிலே வெளிவர எல்லா உதவிகளையும் நல்கிய அன்பர்களையும் அனைவர்களுக்கும் எனது அன்பையும் ஆசியையும் கூறிக்கொள்கின்றேன். இங்கனம் ஃபக்கீர் ஹாஜா ஹபீபுல்லா ஷா அலைஹி ரஹ்மா. When did you last heard it?